ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஐஸ்வர்யாவுக்கு தண்டனை கொடுக்கவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சண்டையாக இருந்தது, தர்க்கணியாகங்களாக இருந்தது. அது குறித்தான பகிர்வுகள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. நாம் சொன்னோம், ஒரு தண்டனை எப்படி கொடுக்கணும்னா ஒரு சின்னதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா வெளியில் மக்கள் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தண்டனை, ஒரு அரை நாள் ஒரு சிறையில் வைக்கிறது. நீங்கள் ஏன்னா அந்த இடத்துல வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்றதை ஒத்துக்கிட்டீங்க. பர்சனல் வெஞ்சன்ஸால் தான் அந்த ஃபஸ்ட்டு குப்பை தொட்டி மேட்டர் நடந்ததுன்றதை ஒத்துக்கிட்டீங்க. செகண்ட் திங் வந்து அடுத்த வாட்டி எனக்கு சான்ஸ் கிடைச்சாலும் நான் இதை செய்வேன் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கான மைனஸ். யார்? ஐஸ்வர்யாக்கான மைனஸ். அதே வேளையில் நீ அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாருமே இங்கே ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னன்னா ரித்திகா வந்து கருப்பி, குரங்கு, சேரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னதுனால தான் கமல் வந்து அதை பூட்டகமாக நிறத்தை வைத்து அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னது. அதுதான் இங்கே எல்லாருமே எப்படின்னா பட்டவர்த்தனமாக உடனுக்குடன் முடிவு எடுத்து உடனுக்குடன் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நேற்று கமல் வந்து ஏங்க அப்படி பேசிட்டாருன்ட்டு உடனே கால் பண்ணுறாங்க. ஏங்க அவர் வந்து தண்டனையை கொடுக்கலன்னு உடனே வந்து பொங்குறாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? நான் வந்து சாம்பார் வாளி தூக்கி உங்கள் கல்யாணத்துக்கு ஊத்துறமான்றார் அவரு. இவங்க வந்து அண்ணா நீங்கள் எது நடந்தாலும் உங்கள் கோவத்தை குறைச்சிங்க, ஆனால் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. அப்பா லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க. சித்தப்பாமா நான் இன்னைக்கு போனால் கூட நீ என்ன பண்ணுற, எப்பயாவது உனக்கு வந்து யாருமே இல்லைனா என் வீட்டுக்கு வா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா இது அப்படி தான், இது ஒரு கேம். இங்கே டாஸ்க் முடிஞ்சதுமே டக்குன்னு அந்த வேடத்தை கலைச்சிக்கிட்டு உடனே வந்து மிங்கிள் ஆகணும். அப்படி மிங்கிள் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பலத்தை நான் கரெக்டாக சொல்லுவேன். பொன்னம்பலம் டாஸ்க் வரையும் அப்படியே இருப்பார், ஏதோ பண்ணுவார். பட் இருந்தது முடிஞ்சதுமே டக்குன்னு வந்து அந்த மிங்கிள்னஸ். 2வது மும்தாஜ் டாஸ்கில் பயங்கரமாக இருப்பாங்க. அது முடிஞ்சதுமே அவங்களும் அதே மாதிரி அந்த முகத்திரையெல்லாம் அவுத்துட்டு வந்து நிற்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி தான். பொன்னம்பலத்துக்கே வந்து அவங்க வந்து பிடிக்கலனா கூட பொன்னம்பலத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து சில நேரம் யோசிச்சு பார்த்தா ஏஜ் மெச்சூரிட்டி. ஏஜ் மெச்சூரிட்டி. இது வந்து இதுதான் ஓடா அப்படின்ற மாதிரி. ஏன் ஈவன் ஷாரிக்கு வந்து அவ்வளோ அவங்கள அவமானப்படுத்தியும் கூட அவனை யாருமே எதிரணியில் வந்து கேட்கல அவன் சொல்கிறதெல்லாம். அதனால் நான் கேட்டேன்னு சொன்னது வந்து இன்றைக்கி என்னால் மறக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அதை வந்து அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி ரித்திகா அன்னைக்கு கொடி பிடிக்கிற அந்த கேமில் அப்படி அந்த கொடியெல்லாம் முடிஞ்சு கீன்னு சவுண்ட் அடிச்சுமே கதறி அழுது, அடடா என் நண்பர்களோட நாங்களே வந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அழுதப்ப இதே ஐஷு வந்து திஸ் இஸ் த கேம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொன்ன ஐஷு வந்து 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ருக்கரமாக மாறுகின்றது. இதுதான் மனித உணர்வுகள், இதுதான் சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். இதை நான் வந்து ஒரு சைக்காலஜிக்கலான விஷயமா தான் அணுகிறேன். நான் வந்து இங்கே அணுகிறது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய குணநலங்கள், அதனால் அவர்களுடைய வெளிப்படுத்தும் விஷயங்கள், அதற்கான விமர்சனங்கள் தான் நம்ம வைக்கிறோம். தனிப்பட்ட விருப்பு நம்மளுக்கு கிடையவே கிடையாது, யார் மேலேயும் கிடையாது. ரைட்? ஸோ ஐஸ்வர்யாவுக்கான பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து கமல் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தார். அவங்க ஏற்கனவே அம்மாவை பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒரு இடத்துல செத்து போயிட்டாங்கன்னாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் சந்திப்பு வந்து ஒரு பல வருடங்களுக்கு நிகழவில்லை. அது ஒரு விஷயம் இருக்குது. நிறைய மிஸ் பண்ணுறாங்க. 2வது சென்னையில் அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஒன்று. இதற்கு முன்பாக பொன்னம்பலம் வந்து இந்த மாதிரி பேசும்போது நேஷனல் டெலிவிஷனில் என் பேர் கெட்டு போச்சு, நேஷனல் டெலிவிஷனில் என் பேர் கெட்டு போச்சுன்னு அந்த பொண்ணு பயந்ததற்கான இன்னொரு ரீசனும் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு லெஸ்பியன் படத்தில் வந்து நடித்தாங்கன்ற ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக சுற்றி கொண்டிருந்தது. அந்த பயமே வந்து காரணமாக இருக்காங்க. என்றைக்கோ ஒரு காசுக்காக நடிச்சிருக்கலாம், கொள்ளலாம். இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள் வந்து வைரலாகி கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஏதாவது நம்ம பேர் கெட்டு போயிருக்குமோ அப்படின்ற பயமும் அவங்களுக்கு வந்து இந்த இன்செக்யூர் ஃபீல் வந்து யாராவது நம்மளை பற்றி பேசுகிறாங்களா, சிரிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருந்திருக்க கூடும். முக்கியமாக லாங்குவேஜ், அவங்க பேசி சிரிக்கிறப்ப அவங்களால அதை புரிஞ்சுக்க. எக்ஸாக்ட்லி. பாலாஜி அதை அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வந்து அது வந்து யாராவது பார்த்துட்டு போனாலும் அது சிரிச்சாலே அது வந்து பயப்படுது. அது ஏன்னா மனசில் இவ்வளவு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும்பொழுது யார் பார்த்தாலும் வந்து ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வரும். அதே மாதிரி நான் இன்னொரு சொன்னேன், 50 நாள் ஆகிடுச்சு இந்த கேம் வந்து. நீங்கள் உங்களுக்கு இதனுடைய தாற்பயம் தெரியுமான்னு தெரியல. ஹிட்லருக்கு இப்படியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியாக ஆராய்ச்சிகள்லாம் வந்து இதே மாதிரி வந்து ஒரு 100 நாள் வச்சு நடத்தும் பொழுது அதில் வந்து சில அதிகாரங்கள்லாம் கொடுக்கும்பொழுது அவங்க வந்து ராட்சசத்தனமாக அந்த அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அடி, ரத்தம், குத்து, வெட்டு, வன்முறைன்ற அளவுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு அதையே வந்து இந்த இடத்துல வந்து பிக் பாஸாக உலகம் ஃபுல்லும் இந்த நிகழ்ச்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எனக்கு வர்ற கால்ஸில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு லேடி வந்து எல்லா மொழி பிக் பாஸும் பார்ப்பேன்றாங்க. ஒருத்தர் வந்து நான் எல்லா மொழி பிக் பாஸும் பார்ப்பேங்கன்றாங்க. மராட்டி, பஞ்சாபி, எல்லா ஹிந்தி, இது மலையாளம், தமிழ் எல்லாத்தையுமே பார்ப்பேன்றாங்க. அப்படியான ஆட்கள்லாம் இதில் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து என்ன சொல்கிறது, இந்த நிகழ்ச்சி மீது அவ்வளோ மையல் கொண்ட ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ இந்த மருவி சில மாற்றங்களோடு வந்தது இல்லையா, இதனுடைய மன உளைச்சல் தான் என்னுடைய பேஸ் ஆக்சுவலாக. இதில் யார் கண்ட்ரோலாக இருந்து ஜெயிக்கிறான்றதான் போட்டியே. அதனால தான் நான் திரும்ப சொன்னது, இது வந்து கேம் நான் திரும்ப சொன்னது அதனால தான். இந்த இன்டர்வியூலாம் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒரே கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் 15ஆவதா வரும், 30ஆவதா வரும், 100ஆவதா வரும். ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆன்சர் கொடுத்துருப்போம். That is how people react here. அதுதான் வந்து திரும்ப சொல்றேன். அதனால இங்க இது நடந்ததுமே என்னன்னா, தமிழர்களும் பொங்கலிச்சு 1000 பேர் இருக்கட்டுங்க, எப்படிங்க அந்த ஆம்பல் மேல குப்பையை கொட்டலாம் அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. 1000 பேர் இருக்கட்டுங்க, ஏங்க இத்தனை பேர் சுட்டுக்கா சாவடிச்சாங்க, 1000 பேர் இருக்கட்டும், ஏங்க இந்த இடத்துல வந்து 8 வழி சாலை போடுறாங்க, 1000 பேர் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பெருசா அவ்வளோ இந்த பண்ணாங்க, மக்கள் ரியாக்ட் பண்றாங்க. பட் இதற்கு பொங்கிய அளவுக்கு அதுல இல்லை. இதுதான் வந்து டிஆர்பியில் விஜய் டிவி கேக்குது. ஏன்னா நம்ம இதுல பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆயிடுறோம். வெரி மச் நீங்க ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகுறது அவங்களுக்கு தேவை. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை அப்படியே மாத்திர சக்தி அவங்களுக்கு உண்டு. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அவ்வளவு கத்தனீங்கல்ல, இன்னைக்கு வந்து சாம்பார் வாளி தூக்குறேன்னு குப்பை கொட்டினவர் வந்து பேசுறாரு. அவங்க வந்து கை கொடுக்குறாங்க, காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த விஷயத்தை ஊதி அணைக்கணும்னா ஒரே விஷயம் தான் இருக்குது. ஐஷு வந்து எல்லாருக்கும் மன்னிச்சிருங்க, நான் வந்து டாஸ்க்காக செஞ்சேன்னு சொல்லியிருக்கலாம். பாலாஜி அண்ணா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கோவம் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸாக கொஞ்சம் மாறினேன். பட் இருந்தாலும் இப்போ தப்பு, நான் ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கை கொடுத்துருக்கலாம். நான் சொன்ன ஒரு படி அதிகமாக போய் காலில் கூட வந்து கும்பிடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இங்கே செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் ஏதோ சொன்னேன். அந்த எபிசோட் தெரியல, சேடு மாதிரி பாகாய் அப்படின்னு சொன்னா கூட வந்து மன்னிச்சிருவாங்க. மன்னிச்சாலே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இங்க கொன்றால் பாவம் தின்னால் போச்சுன்னா நம்மளுக்கு தெரியாதா என்ன? நாமளே ஒரு ஆடு வளர்த்து அதையே சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டுட்டு பல்லு குத்தி எடுத்து கறி துண்டை குத்திட்டு இருக்கிற ஆளுங்க நாம. கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்ற மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மன்னிப்பை நீங்கள் கோரியிருந்தாலே இங்கே தமிழ் சமூகம் அதை மன்னிச்சிருக்கும். இல்லை இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே இருக்குப்பா, அது எல்லாருக்குமே இருக்கு. இப்போ முதல் நாள் வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு சண்டை, மறுநாள் சாரி கேட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுதான் அங்க அவன் அதுக்கப்புறம் சாரி கேட்கறான், உள்ளார வந்து எல்லாம் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருப்பான். ஐயோ நீ சாரி கேட்டானே நம்பி போன குத்தம் கடைசியில் இப்படி தான் மௌன கீதங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரிதா கிட்ட தப்பா நடந்துவான். அவன் சாரி கேட்டானே விட்டு போன குத்தம் அவனை மன்னிச்சுலாம் வந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் ஃபைல் எடுக்க வர டைம்ல பார்த்தா என்ன வந்து சட்டையெல்லாம் கழிச்சிட்டு நான் வந்து அந்த பொண்ணு கூட ஜல்சாவாகி இருந்தேன்னு சொல்லிட்டு போவான். பாக்யராஜ் வந்து என் முன்னாடி அப்படி சொன்னேன், என் முன்னாடி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, அந்த மொங்கு குத்தும். அதை அவங்க கேட்குறப்ப ஒரு உணர்ச்சி வரும் தெரியுங்களா, அது நிகழும். சரிதா வந்து பாக்யராஜ் இப்படி அடிச்சாருன்னு கேட்குறப்ப சரிதா ஒரு உணர்ச்சி வரும், ஒரு சந்தோஷம் வரும். என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டாண்டா, வேற எந்த மயிரம் புரிஞ்சா எனக்கு என்ன புரியட்டான்னு நினைக்கிறதுதா, அந்த உணர்ச்சி நம்ம அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுமா, அது அந்த சாரியை வந்து அந்த பொண்ணு அங்கே கேட்டு தான் நிகழ்ந்திருக்கும்னா அது இன்னைக்கு நடந்தது. இப்போ உணர்ச்சி வசப்பட்டு அன்னைக்கு ஃபோன் பண்ணி திட்டி பொங்கல் வச்சு. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்காங்க, பிக் பாஸ் சீசன் 1 சீசன் 2க்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. வடநாட்டில் சீசன் 3, 4, 5, 6 என்னென்னோ போயிட்டுருக்கு. ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸில் உங்களுடைய இம்யூனிட்டி பவர், உங்களுடைய அந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த பாக்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உள்ள முட்டை தோல்லேருந்து நீங்கள் கழிவுகள்லேருந்து எதை வேணாலும் கொட்டலாம். அந்தையும் சகிச்சுக்கிட்டு யார் கடைசியாக வர்றாங்கன்றதான் அந்த டாஸ்க்கு. அதிக நேரம் அதிக மணி துளிகள் இருந்துட்டு வெளியே வந்து அந்த டாஸ்கில் ஜெயித்தவங்க காஜலுடைய தங்கச்சி தன்யாஸ்ரீ சம்திங்ல இது, அவங்க தான் அதை வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம், அங்கே எல்லாமே அதை கேமாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்த பொண்ணு இங்கே வந்து சர்வாதிகாரின்னா அந்த டாஸ்கில் ஜெயிக்கணும்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்ட்டு அந்த சென்ட்ராயனுடைய காஃபி ஊற்றி வச்சது, அந்த ஆஸ்ட்ரே அதெல்லாம் எடுத்து அந்த பொண்ணு வந்து அவர் மேலே கொட்டணும், அபிஷேகம் பண்ணணுன்ற லெவலுக்கு அது போகுது. ஆனால் இங்கு அது முதன்முறையாக இப்போ தான் வந்து 2வது செஷனில் இப்போ தான் பார்க்குறாங்க மக்கள். அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இது. அதனால தான் அவங்களால அதை தாங்கவே முடியல, யாராலையுமே தாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் தாங்க முடியல. பட் இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டெஸ்ட். அங்கே எப்படி கமல் சொல்கிறாரோ வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்துக்குமே ஒரு பாசிங் டைம் கொடுங்கிற மாதிரி we should also give. அந்த பாசிங் டைம் நம்மளும் கொடுக்கணும். இன்னைக்கு எபிசோட இன்னைக்கே பார்த்துட்டு அப்படியே எமோஷனல் ஆகாம, அதனால தான் நான் எப்பயுமே வந்து அன்னைக்கு எபிசோடுக்கு அன்னைக்கே நான் வந்து பொங்கல் வைக்க மாட்டேன். அது இன்னைக்கு முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற சாதக பாதங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு அது வந்து அது டாஸ்க்கு நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அது செஞ்சுது. ஓகேவா? ஆனால் இதே இடத்துல பாலாஜி கொஞ்சம் வெகுண்டு எழுந்து கொஞ்சம் அப்படி இப்படி அதை பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு பயந்துருக்கும். ஆனால் ஒரு புரட்சியாளர் வந்து ஒரு சர்வாதிகாரி வந்து மக்கள் புரட்சியாளர் ஒழுக்கியிருக்கணும். இங்கே எல்லாருமே வந்து பேந்த முடிச்சாங்க. அதுதான் வந்து கேட்டார், ஏம்மா
நீ இவ்வளோ பேசுவே எங்கம்மா பொண்ணு மும்தாஜை கேட்டார், போராளியான சென்றாயன் எங்கே போனன்னு கேட்டார். மறுநாள் ஒரு பொங்க வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கான டார்ச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து அது வந்து அது டாஸ்க் தான், அதை சரியாக தான் அந்த பொண்ணு செஞ்சுருக்கு அப்படின்றத இன்றைக்கி வந்து நீங்கள் உணரக்கூடிய விஷயம். ஆனால் பர்சனல் இன்ஜின்ஸ் அதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி திரும்பவும் நான் வச்சு செய்வேன்னு சொன்னது தான் வந்து அதில் இருக்கிற பெரிய மைனஸ். ஆனால் இதே நேரத்தில் சென்ட்ராயனுக்கான பாலாஜிக்கான குறும்படங்கள் போடும்போது அவர் எவ்வளோ வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காருன்றப்போ உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஆனால் இதே வார்த்தைகளை வந்து அவங்க யூஸ் பண்ணலையானா அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாங்க. அவங்களும் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க. எல்லாமே யூஸ் பண்ணாங்க. பாலாஜி மேலே வந்த கோவம் என்னன்னா, இவ்வளோ ஹெல்ப் பண்ணி இவ்வளோ கூடவே பின்னாடியே சுற்றுற சென்ட்ராயனே இவர் இவ்வளோ சொல்கிறாரு, அப்போ என்ன இது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாலாஜி மேலே நமக்கு ஒரு அது வந்து ஏன்னா அதுக்கு இன்னொரு கதை இருக்குது அதுக்கு. ஸோ இவர் சொன்னதுனால அதுக்கான இப்படி நடந்தது, அதனால் இப்படி நடந்தது, அதனால் இப்படி நடந்தது அப்படின்றத அவங்க இன்றைக்கி வந்து ஒரு கதையாட்டு வந்து முடிச்சாங்க. இதுதான் பிக் பாஸனுடைய கதையும் திரைக்கதையும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளவு பொங்கி இருக்க மாட்டீங்க. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் என்பது தான் அந்த பிக் பாஸனுடைய ஆசை. அது நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி அது எப்படி சுபமாக எடுக்கணும் முடிச்சு வைக்கணுன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ இந்த பெண் இப்படி வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த இன்னொன்று சில நேரத்தில் தான் அந்த மென்டல் இல்யூஷனில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர அந்த பொண்ணு அந்த தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் போய் பிக் பாஸ் கிட்ட கதவை தட்டி மகத்தெல்லாம் கட்டிட்டு போகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் அதுக்கப்புறமும் வந்து அந்த பொண்ணு அதுலேருந்து வெளியே வரல. கொஞ்சம் அதனுடைய நீட்சிகள் இருந்தது. கமல்கிட்ட பேசுகிறப்ப அதே மாதிரி பேசும்போது தான் கமல் சட்டையை அவுத்து போட்டுறாரு. சட்டையை அவுத்து போட்டு இந்த பாருங்க நேற்றோடு அந்த சர்வாதிகாரம் முடிச்சிச்சு, நீங்கள் அதில் இந்த கேரக்டர் வந்து வெளியே வாங்க முதல்ல அப்படின்னு சொன்னது அதுக்காகத்தான். ஸோ இது வந்து நியாயங்களே கிடையாது. ஒரு குப்பை தொட்டி போடவும் தெரியும், அதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு உங்களை அமைதியாகவும் தெரியும். அதனால் தண்டனைக்கு அந்தந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் தண்டனைகள்லாம் கேட்டிங்கன்னா அது இதுதான். இன்னொன்று, இந்த 24 மணி நேரம் ஒளிபரப்பை வந்து உங்களுக்கு போடலை. அங்கே என்னென்ன வேணுமோ எதை ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அதை தான் எடிட்டட் வெர்ஷனாக உங்களுக்கு வருது. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இதெல்லாம் இவர் செஞ்சாரு, இதெல்லாம் இது நடந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்கும் அவங்களால முடியும். கரெக்ட். ஓகே. இன்னொன்று, மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இங்கே ஒருத்தவங்க வந்து கெட்டவங்கன்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசு ஃபுல்லாக அவங்கள பற்றி கெட்ட விஷயங்களாக தான் ஓடிட்டே இருக்கும். அது அப்படி தான் போகும். இப்போ ஒன்றும் கிடையாது, மல்லிகைப்பூ ஃபர்ஸ்ட் நைட்டில் மோந்து பார்த்துருப்பீங்க, அது ஒரு கரக்கமாக இருந்திருக்கும். அதே மல்லிகைப்பூ வந்து ஒன்றும் இல்லை தேட்டரில் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே எங்கேயோ போயிடும். படம் பார்த்துட்டு இருப்பீங்க, அங்கே மல்லிகைப்பூவே இருக்காது, வெறும் ஸ்ப்ரே பண்ணாலே உங்களுக்கு மைண்ட் எங்கே போகும்? பழைய ஞாபகத்துக்குலாம் போகும். அந்த மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து நீங்கள் என்ன காமிக்கிறீங்களோ அதுக்கான எதிர்வினைகளை பழைய விஷயங்களோட தோண்டி திரும்பி அப்டேட் வந்து கிளம்ஸ் ஆக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் இது வந்து என்னன்னா மைண்ட் வந்து ஆப் மாதிரி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து அது அப்படியே ப்ராக்டிஸாக மாறும். ப்ராக்டிஸாக மாறுது ஹேபிட் ஆகிடும். அப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க வந்து மைண்டில் தப்பாகவே வரும். இப்போ உதாரணத்துக்கு கலைஞர், ஓகேவா? காட் இட் ரைட், எக்ஸாக்ட்லி. இப்போ நல்லவங்க யாரும் கேட்குறீங்க, ஜெயலலிதா தான், வேறு யார்? ரைட். எனிவே இந்த எபிசோடில் இந்த ஜெயலலிதா வேறு தண்டனை வாங்கிட்டாங்க, ஏன் ஐஸ்வர்யாவுக்கு தண்டனை கொடுக்கவில்லை அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. அதை நம்ம வந்து தர்கா நியாயங்களோட எங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் அணுகியிருக்கேன், இதை சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கான இன்னொன்று பயங்கர காமெடியாக யோசிச்சா ஐஸ்வர்யாவுக்கு எடுத்த மிகப்பெரிய தண்டனை வந்து இன்றைக்கி வந்து ஷாரிக்கு வெளில போனதுன்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா குட் பாயிண்ட். எப்படி நான் இதை சொல்ல நினச்சேன், நான் மறந்துட்டேன். நேற்று முந்தா நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவை பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை போடுறப்ப எல்லாம் வயிறு எரிஞ்சு கிடந்தாங்க. ஆனால் ஷாரிக்கு வெளியே போகிறாரு, அழறாங்க, கதறி அழறாங்க. அதுதான் தண்டனை. பிக் பாஸ் ஜெயிலில் போடல, பிக் பாஸ் தண்டிக்கலை, கமல் தண்டிக்கலை. கமல் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி எதிரியாக பார்க்காமல் அன்பை மட்டும் போதித்து பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அப்புறம் அவங்க போய் மன்னிப்பு கேட்டாங்க, ரைட். ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த பழிச்சுக்கான ஒரு எதிர்வினை அவர் வெளியே போனப்பறம் அவங்க கலைங்க அழுதாங்க. ஸோ அதுதான் இங்கே உலகம் கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், பிக் பாஸ் வீட்டில் கற்றுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதுதான். நீங்கள் என்ன ஆட்டம் ஆடினாலும் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்டில் நீங்கள் வந்து சரியாக வந்து மாட்டுவீங்க அப்படின்றது தான் அங்கே சொன்ன ஒரு விஷயம். வேறு என்ன, இன்னும் வேறு எபிசோட் நான் சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்து எதுவாக இருப்பினும் அதை நீங்கள் பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக். நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.